ஒரு பேன் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கழுவி வச்சிருக்க இந்த மீன் முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது நல்லா உதிரி உதிரியா வரணும். அது வரைக்கும் இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கூட 2 முட்டை உடைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து தனித்தனியா வந்துருச்சு. இதுல 2 முட்டையை பீட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுல ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அந்த காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் முட்டையோட ஸ்மெல் பிடிக்காதவங்க கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா உதிரி உதிரியா நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம்.